வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ பிப்ரவரி மாதத்துக்கான மளிகை ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கியாச்சு. மளிகைக்கு பட்ஜெட்டுன்னு போட்டது வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய். ஆக்சுவலாக எனக்கு 3100 ரூபாய்க்குள்ளே காய்கறிகள் எல்லாம் மளிகை சாமான் வாங்கிட்டேன். ஸோ எப்படி என்னென்ன மளிகை சாமான் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு மாதமும் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து மளிகை சாமானை வந்து நம்ம வாங்கி போட்டுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்னென்ன தேவைப்படுதோ அதை லிஸ்ட்டை போட்டு வாங்கி வச்சிட்டோன்னா அந்த மாதம் பிரச்சனையே இல்லாமல் ஓடும். இடையில நமக்கு எந்த விதமான அனாவசிய செலவும் வராது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மளிகை சாமானை வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானோட செலவை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் போட்டிருக்கேன். அதாவது இது என்ன அப்படின்னா, நம்ம தேவைப்படக்கூடிய மளிகை சாமான் தேவையான அளவுலையும் வாங்கலாம். அதே மாதிரி விலை கம்மியாகவும் வாங்குறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் இந்த 10 டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த 10 டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு இப்போ 3000 வந்திருக்க பில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ அது என்ன இந்த 10 டிப்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது நல்ல வியூஸ் போன வீடியோ. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போதுமே மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு போட்டுருவேன். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டிப்பு. மிச்சம் 9 டிப்பையும் வீடியோவை போய் பாருங்கள். நம்ம வந்து எப்போதுமே தேவைப்படக்கூடிய மளிகை சாமான் என்னென்னங்கிறத லிஸ்ட்டு போடணும். வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரக்கூடாது. வீட்டில் என்னென்ன சாமான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேண்ட்ரி யூனிட்டில் போய் பாருங்கள். எதெல்லாம் மீதம் இருக்கோ அதை தயவுசெய்து இந்த லிஸ்ட்டில் போடக்கூடாது. அந்த மாதிரி நான் செக் பண்ணி லிஸ்ட்டு போட்டேன். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். என்னோடய லிஸ்ட் இன்னும் பெருசாக வரும். இப்போ வாங்க மளிகை கடைக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். நான் இங்கே லோக்கலில் அண்ணாச்சி கடையில் தான் வாங்கினேன் எல்லாமே. சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப சின்ன பொருட்கள் மட்டும்தான் வாங்குவேன். 2-3 பொருட்கள் தான் வாங்குவேன். முக்கியமாக வந்து இந்த மாதத்துக்கு ஜீனி தேவைப்படும். ரேஷனில் ஜீனி வாங்குறது இல்லாமல் எனக்கு 1 கிலோ 2 கிலோ ஆகும். ஸோ ரேஷன் ஜீனி வந்து போக 1 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து மண்டை வெல்லம் இல்லை உருட்டு வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கேகே நகரில் கூட ஜெயா ஸ்டோரில் தான் வாங்குவேன். ஸோ அங்கே எல்லா குவாலிட்டியுமே செம்மையாக இருக்கும். விலையும் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க எம்ஆர்பியிலேருந்து. ப்ரூ க்ரீன் லேபிள் இது இல்லாமல் அந்த நாளே ஸ்டார்ட் ஆகாது. காப்பித்தூள் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் காப்பித்தூள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பித்தூளோட ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதமும் 110 தான். ஸோ இப்போ 60 ரூபாவில் இருந்துச்சு கொரோனா டைமில். இப்போ லாஸ்ட் 3 மாதமாக 110 ரூபா வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் வந்து ப்ரில் லிக்விட் பாக்கெட் வந்து 20 ரூபா பாக்கெட் தான் வாங்குவேன். ஸோ இந்த தடவை இந்த 20 ரூபா பாக்கெட் வந்து இப்போ ரேட்டு கம்மியாகிடுக்கு 15 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ 15 ரூபா ஆஃபர் 20 ரூபா. அப்போ இதில் கிட்டத்தட்ட 2 பாக்கெட்டில் எனக்கு ஒரு 10 ரூபா மிச்சமாகிடுச்சு. ஸோ இது வாங்கிக்கோங்க. அளவு அதே அளவு தான். பட் ஆனால் வந்து ரேட் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இது எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் வரும். எம்ஆர்பியை காட்டிலும் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்பாங்க. எனக்கு வந்து 115 தான் போட்டாங்க. எம்ஆர்பி வந்து கிட்டத்தட்ட 140 நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. 130 140 130 ருபீஸ் இருந்துச்சு. எனக்கு 115 தான் போட்டாங்க. எப்போதுமே போடுவாங்க. அது ஒன்று தான் வந்து விலை கம்மியாகிடுக்கு. நிறைய பேர் கேட்டிங்க ஆயில் 1 லிட்டர் போதும், 1 பாக்கெட் போதுமான்னு. கண்டிப்பாக போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து நான் அப்பப்போ மாதம் தான் வாங்குவேன். 1/4 கிலோ வாங்கினாலே கிட்டத்தட்ட எனக்கு 2 மாதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இது சர்ஃபெக்சல் லிக்விடு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பேக் போட்டிருந்தேன். 160 ருபீஸ் 1 லிட்டர் பேக்கெட் வந்து 160 ருபீஸ் போட்டிருந்தேன். ஆஃபரில் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட இது 2 லிட்டர் ஆகும். ஆல்ரெடி ஒரு பேக்கெட் ஸ்டாக் இருக்கிறதுனால இப்போ 1 லிட்டர் தான். அப்புறம் வந்து எக்ஸோ கம்பினார் வந்து இந்த தடவை வாங்கினேன். ஸோ அது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 4 வாங்கினேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, வரமிளகா இல்லை வத்தல் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு. இது 100 கிராம் பாக்கெட்டு. ஸோ இதுவுமே வந்து அப்பப்போ தான் வாங்குவோம். மொத்தமாக வாங்கி வைக்கிற பழக்கம் இல்லை. 100 கிராம் தான் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளக்கட்டு. ஸோ அப்பளம் வந்து ரொம்ப ஒரு பாக்கெட்டு வாங்கினாலே 2 மாதத்துக்கு வரும். ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னைக்காவது சாம்பார் வைக்கிற அன்றைக்கி அவங்க ஆசைப்படுவாங்க, இல்லை பாயாசம் போடுற அன்றைக்கி செய்வாங்க. அதுக்கப்புறம் கோல்கேட் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ பசங்களுக்கு மட்டும் ஒரு 20 ரூபா பாக்கெட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் சால்ட்டு தான் எங்கள் வீட்டில் எப்போதுமே யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து மினி பேக்கெட் வாங்காதீங்கன்னாங்க. பட் டாக்டர்கிட்ட கேட்டப்போ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வறுத்த கடலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு, அப்புறம் சட்னி அரைக்கிறதுக்கு இந்த பேக்கெட் வாங்கினேன் இந்த தடவை. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பேக்கெட் 50 ரூபா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில். அதுக்கப்புறம் நம்மளோட பருப்பு வகைகள், கடலைப்பருப்பு,
இந்த ஜெயா ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. டேரெக்டாக மில்லுலேருந்து வாங்கிட்டு வர்றதுனால பருப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் ஸ்நாக்ஸுக்கு, ப்ளஸ் இந்த கூட்டு பண்ணுறதுக்கெலாம் இது வந்து செய்வோம். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு சாம்பார், ஸோ அதுக்குமே வந்து தேவைப்படும். ஸோ அதனால் எப்போதுமே பாசிப்பருப்பு 1/2 கிலோ வாங்குவோம். துவரம்பருப்பு இந்த மாதம் 1/2 கிலோ வாங்கியாச்சு. கரெக்டாக காலியாகிடுச்சு துவரம்பருப்பு. எப்போதுமே வந்து மிச்சம் இருக்கும். ஸோ அந்த தடவை 1/2 கிலோ பாக்கெட் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து இல்லாமல் இருக்கவே முடியாது. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எப்போதுமே 2 கிலோ தேவைப்படும். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதுனால இப்போதைக்கு 1 கிலோ பாக்கெட் போதும் அப்படின்னாங்க. 150 ருபீஸ் சொன்னாங்க உளுந்து. 160 போட்டாங்க. எம்ஆர்பிலேருந்து 10 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. உளுந்துமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஜெயா ஸ்டோரில் தான் வாங்குவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகா ரவா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் அது தீர்ந்துருச்சு. ஸோ அது ஆச்சி பிராண்டு தான் வாங்கினேன். மற்ற மிளகாத்தூள்லாம் இருக்கிறதுனால வாங்கலை. மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. நாகா ரவை கண்டிப்பாக உப்புமாக்கு, கேசரி செய்கிறதுனா கேசரிக்கு, ஸ்நாக்ஸ்க்கு தேவைப்படும், பணியாரத்துக்கு தேவைப்படும். அதில் 2 பக்கெட், 1/2 கிலோ பக்கெட் 2. இது வந்து உலர் திராட்சை. ஸோ இதுவுமே வந்து ஸ்வீட் செய்கிறப்ப போடுறதுக்கு இல்லை ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்காக உலர் திராட்சையும் முந்திரி பருப்பும் வாங்கினோம். ஸோ முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஜெயாவில் நல்லா இருக்குது. ஸோ அவங்க எங்கேருந்தோ வாங்கிட்டு வராங்க. ஸோ எங்கள் புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஃபேமஸ். ஒரு தடவை போனால் வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் பாதாம், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்து பாயசத்துக்கு தான், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், உங்களுக்கே தெரியும். இது ஒரு சின்ன பாக்கெட், இது 100 கிராம் தான் மினிமமே தருவாங்க. ஸோ அதனால் ஜவ்வரிசி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஹமாம் சோப்பு. ஸோ பசங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் அவங்க ஹமாம் சோப் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய சோப் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் இருக்குது. அப்புறம் சிகப்பு அவல், இதுவுமே ஸ்நாக்ஸ் வச்சு விட்றதுக்கு தான். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அவல் வச்சு விடணும். அதுவும் சிகப்பு அவல்னால் ப்ரெஃபரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்கூலில். அதனால் அவல் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம், மற்றபடி கடுகு, மிளகு, சோம்பு, சீரகம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நெய்யும் நல்லெண்ணெயும் வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பி ஆயில் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வாங்குறது. நெய் 1/4 லிட்டர், நல்லெண்ணெய் 1/4 லிட்டர். இது கரெக்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. நல்லெண்ணெய்லாம் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதுனால பாக்கெட்டில் பொதுவாக பாட்டில் எடுத்துகிட்டு போனால் நல்லது. ஸோ நான் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து பாக்கெட்டில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 7 கிலோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் வாங்குவோம். எக்ஸஸாக வாங்க மாட்டோம். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கு நான் வாங்கின மளிகை சாமான் லிஸ்ட்டு. எல்லாமே ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே அண்ணாச்சிக்கல்லில் வாங்கினதுனால எண்ணெயுமே நான் சேர்த்துட்டேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3100 ரூபா, 3087 ரூபா. ஸோ எண்ணெயுமே இன்க்ளூட் பண்ணி 3087 ரூபா, கிட்டத்தட்ட 3100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் இது தான். ஸோ எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே மளிகை சாமான் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்து